விமன் எம்பவர்மெண்ட், விமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் 40% வந்துட்டோம். எங்களோட டார்கெட்டு 50-50 அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். உதாரணத்துக்கு எந்த கம்பெனிலையும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா லேத் ஆப்ரேட்டர்லேருந்து வெல்டிங் ப்ராசஸ் வரைக்கும் லேடிஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையையும் அவங்களே இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட முதல் குறிக்கோளாக வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். வீனஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நாங்கள் இங்கே எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் அம்மாவும் பையனும் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ணனும் தம்பியும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. லேடிஸ்க்குன்னு வந்துட்டு நிறைய சேஃப்டி விஷயத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கு எந்த விதமான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 7 பேர் கொண்ட ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டீம் மூலமாக லேடிஸ்க்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லேடிஸ் தனி ஹெச்ஆர் டீம் இருக்குது, செக்யூரிட்டி தனியாக லேடிஸ்க்குன்னு போட்டிருக்காங்க, லேடிஸை செக் பண்ணுறதுக்கு, லேடிஸ்க்கு பாதுகாப்புக்காக. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் சூப்பர்வைசர் டீமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வரீங்கள ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனால் நாங்கள் வேலை பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்தேன். ஆனால் என் மாப்பிள்ளையும் இறந்து போயிடுச்சு. ஆனால் என் பிள்ளைகள் 2 சின்ன சின்ன பிள்ளைகள் தான். ஆனால் நாங்கள் வேலை பார்த்து நான் என் பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. ஆனால் நான் இந்த வேலைக்குன்னு வரப்போ தான் நான் யாருக்கிட்டையும் நான் போய் நிற்கலை, எங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டேயே யாருக்கிட்டையும் போய் நிற்கலை. நம்மளுக்குன்னு ஒரு புரிதலை இருக்குது அப்படின்ட்டு இந்த வேலை இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வேலையை வச்சு நாங்கள் நல்லா இருக்கோம்.